விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டைமில் இருக்கிறாங்க அவங்க. விஜய் அவர்களுடைய கட்சி வந்து இது எல்லாமே யூகங்கள் தான். நான் எதையுமே வந்து உண்மைன்னு பேசலை. தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு வந்து தலித் மக்கள்கிட்டேருந்து வருது, தலித் இளைஞர்கள்கிட்டேருந்து வருதுங்கிறது பரவலாக நமக்கு வரக்கூடிய தகவல்கள். அந்த விஷயத்தை கண்டெயின் பண்ணணுங்கிறது திருமாவளவன் அவர்களுடைய எண்ணம். முதல்ல அது வந்து அவர் இங்கே மாநில அரசியலில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அதை கண்டெயின் பண்ண முடியும். இன்னொன்று, நாடாளுமன்றத்தில் நீங்கள் என்ன போய் பேசுகிறீங்க? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு எம்பிங்களுக்கு வந்து எந்த பவர்ஸுமே கிடையாது. நீங்கள் சட்டமன்றத்துக்கு போனீங்கன்னா மக்கள் பிரச்சனைகளை பேசலாம். அதனால தான் வந்து மாநில முதலமைச்சர்கள் எல்லாமே வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஸ்டேட் சப்ஜெக்ட்டுக்கு மாற்றுங்க. ஏன்னா மாநில மக்களோடு அதிகம் உரையாற்றுபவர்கள் மாநிலத்தில் இருப்பவர்கள் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ மாநில அரசியல் அப்படிங்கிறது அவர் வர்றது வந்து நாளைக்கு திமுகவினுடைய ஆட்சி வந்து நம்பர்ஸ் குறைஞ்சிரும், கூட்டணி ஆட்சி வந்துடும், நான் ஒரு அமைச்சர் ஆகிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலலாம் கிடையாது. என்னுடைய கட்சியை வளர்க்கணும். என் கட்சியை வளர்க்கணுன்னா நான் இங்கே சட்டமன்றத்தில் இருக்கணும். இன்னொன்று, என் கட்சிக்கு ஒரு கிரைசிஸ் வரக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கலாம் இந்த தேர்தலுக்கு பிறகு. அந்த கிரைசிஸ் எல்லாம் நான் முன்னே இருந்து ஹேண்டில் பண்ணணும். அப்போ நான் களத்தில் இருந்தால் தான் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு என்னுடைய இளைஞர்கள் வந்து அந்த கட்சிக்கு போய் ஓட்டு போடுறதை நான் கண்டெயின் பண்ண முடியும். என் கட்சியும் என் மக்களும், அந்த மக்களுக்காக நான் ஆரம்பித்த இந்த இயக்கமும் முக்கியம் அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறதுனால தான் அவர் வந்து மாநில அரசியலுக்கு வராருன்னு நான் பார்க்குறேன்.